அவங்க சொல்ற 4000 கோடின்னு சொல்றாங்கல்ல, இதுலயே 5900 கோடி. 5900 கோடினா இந்த 5900ல இந்த வேலை முடியல. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல 68% ஒண்ணு முடிஞ்சிருக்கு, 35% முடிஞ்சிருக்கு. பணம் செலவாயிருக்கிறது 2000 கோடி தான் செலவாயிருக்கு. 5000த்துல இன்னும் மிச்சம் இருக்கு. எப்படி நல்லா இருக்குல்ல? 4000 கோடி உண்மையா, 5900 கோடி உண்மையாங்கிறது இப்போ சொல்லணும். 1900 கோடினா இவங்களுக்குலாம் கோடினா ஏதோ தெருக்கோடின்னு நினச்சிட்டு இருக்காங்களா? சொல்லுங்க பாப்பா. அவர் அந்த ரவுடித்துறை அமைச்சர் பேசுகிறத கேட்டிங்களா? இல்லை 65% முடிஞ்சிச்சுன்னா 35%. அப்படின்னா என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஏன்டா வாக்கியா கட்டுறதுக்கு பணம் கொடுனா பாக்கி பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அயோக்கிய பிள்ளைங்க. யோசிச்சு பாருங்க. நீங்கள் பாக்கியா கட்டத்தினால பணம் ஒதுக்குனீங்க. இப்போ அமைச்சர் சொல்வது உண்மையா, முதலமைச்சர் சொல்வது உண்மையா? 4000 கோடி தானே, இல்லை 5900 கோடி? அது பத்திரிகையாளருக்கு கேள்வியும் கேட்க தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. அந்தாலே கேட்குறேன் 5000 கோடி. அவர் தான் சொல்கிறாருல 5900 கோடின்னு. 900 கோடி உங்கள் வீட்டு சொத்தா? 900 கோடினா சாதாரண பணமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இந்த சாலைகள்லாம் இருக்குது, 2 பக்கமும் காவா திட்டம் போட்டிங்க, நடுவில் தார் ரோடும் சரியில்லை, காவாயும் சரியில்லைன்னா அந்த தண்ணி எங்கே போகும்? அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ திருப்பி இன்னொரு செலவை நீங்கள் ஏற்றுருக்குறீங்க. எப்படின்னா மோட்டார். இப்போ அந்த மோட்டாருக்கான செலவை யார் கொடுப்பா? மோட்டாருக்கான வாடகை என்ன? அதுக்கான எரிபொருள் என்ன? மனித உழைப்பு என்ன? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்?